أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு சிறப்பான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இலங்கை திருநாட்டிலே 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம். அதே நேரம் எங்களுடைய மார்க்க ரீதியாகவும் ஷஅபானுடைய மாதம் ஆரம்பித்திருக்கிறது. மிக விரைவிலே எங்களை ரமலான் வந்தடைய காத்திருக்கின்றது. எனவே அது தொடர்பாக சில வழிகாட்டல்களை இந்த நிகழ்வினூடாக வழங்குவது பொருத்தம் என்று நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் எங்கள் நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற, கொண்டாடுகின்ற ஒரு தினத்தில் இருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதனாக நாம் வாழுகின்ற தேசத்தை நேசிக்கின்ற, அதற்காக உழைக்கின்ற அந்த உணர்வு எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இஸ்லாமும் அதை பிழை என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்குள் இயல்பாக இருக்கின்ற தேசப்பற்று, நாட்டுக்கு பங்களிப்பு செய்தல் என்ற விடயங்களை ஊக்குவித்திருக்கிறது என்பதையே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் ஒரு முஸ்லிமாக நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கின்றவர்களாக, இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இன்றைய சுதந்திர தினத்தினுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவர் தான் பிறந்து வளர்ந்த தேசத்தை நேசிப்பது என்பது மனித இயல்போடு சம்பந்தமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தான் பிறந்த மண்ணை மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் பிறந்த ஊரான மக்காவை அவர்கள் தனது உள்ளத்திலே மிகவும் ஆழமான அன்பை அதன் மீது வைத்திருந்தார்கள். இதனால் தான் அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது, நபியே, உங்களுக்கு மிகவும் விருப்பமான பூமியிலிருந்து உங்களை வெளியேற்றியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து காட்டுகின்றார். இங்கு மக்காவை உங்களுக்கு விருப்பமான பூமி என்று வர்ணிப்பதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த மண்ணை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்தின் போது மக்காவை விட்டு பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே கவலையோடு சொன்ன சில வார்த்தைகள் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கவையாக காணப்படுகின்றன. மக்காவை பார்த்து சொன்னார்கள், மனம் நிறைந்த பூமியாக நீ இருக்கிறாய், என் உள்ளத்துக்கு விருப்பமான பூமியாக இருக்கிறாய். என்னுடைய எதிரிகள் என்னை விரட்டாதிருந்திருந்தால் ஒருபோதும் நான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து கவித்துவம் வாய்ந்த வரிகளை சொல்லிவிட்டு சென்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது மனிதனுக்குள் இயல்பாக இருக்கின்ற உணர்வு. தான் வாழுகின்ற, பிறந்த மண்ணை நேசிக்கின்ற என்ற இந்த உணர்வு இயல்பாக எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டியதை அதனை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பிறகும் கூட, யா அல்லாஹ், மக்காவை எங்களுக்கு விருப்பத்துக்குரிய பூமியாக நீ ஆக்கி தந்ததைப் போல இந்த மதீனாவின் மீதும் எங்களுக்கு பிரியத்தை ஏற்படுத்தி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்பவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் சஹாபாக்களும் கூட இந்த தேசப்பற்று என்கின்ற விடயத்தில் கூடுதல் அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களை நேசித்ததாக வரலாறுகளில் நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு நாள் இந்த மக்காவுக்குள் சென்று தங்குகின்ற வாழ்க்கை வராதா, மிஜன்னாவினுடைய நீரை பருகுகின்ற வாழ்க்கை எங்களுக்கு மீண்டு வராதா என்றெல்லாம் அந்த மக்காவினுடைய காலத்தை பற்றி கவலைப்பட்டு அழுதிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது ஒரு சஹாபி அங்கே வருகை தந்து மக்காவினுடைய தற்போதைய நிலைகளை வர்ணித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதனை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சற்று காத்திருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்போது வந்து விடுவார்கள் என்று சொல்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விடுகின்ற போது அந்த சஹாபியிடம் மீண்டும் கேட்கிறார்கள், தற்போதைய மக்காவை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் அழகாக வர்ணித்து கூறுகின்றார். இதனை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் ததும்ப சொன்னார்கள், போதும் நிறுத்துங்கள்,
இதற்கு மேலும் மக்காவின் அழகை வர்ணித்து அதனுடைய அந்த உணர்வுகளை எங்களுக்குள் ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்ந்த பிறந்த மண்ணின் கவலையை அதிகப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இவை அனைத்தும் சஹாபாக்களாக இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். தாங்கள் வாழ்ந்த மண்ணின் மீது அவர்கள் ஒரு தேசப்பற்று கொண்டிருந்தார்கள், அதனை நேசித்தார்கள் என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, தன்னுடைய மக்கா வாசிகள் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டே அவர்களுக்கு உதவிகளை கொடுத்து அனுப்பிய வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் சொல்கின்ற தேசப்பற்று என்பது குர்ஆன் சொல்வதைப் போல வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள், இறையச்சமுள்ள காரியங்களில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உதவியாக இருங்கள், அதே நேரம் பாவத்துக்கோ பகைமைக்கோ துணை நிற்காதீர்கள் என்ற இந்த அடிப்படையிலே தான் ஒரு முஸ்லிமுடைய தேசப்பற்று அமைய வேண்டும். இஸ்லாத்துக்கு விரோதம் இல்லாத வகையிலே அந்த தேசப்பற்று அமைய வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய அடுத்த சந்ததியினரை நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டுப்பற்றின் அடையாளமே தவிர வெறுமனே நாங்கள் கவர்ச்சிகரமாக தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே நாங்கள் செயற்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. உண்மையாக இந்த தேசத்தை நேசிக்கின்றவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை மதித்து நடப்பது இந்த தேசத்தை நாங்கள் நேசிப்பதற்கான ஒரு அடையாளம். இரண்டாவது, இந்த நாட்டுக்கு பிரயோசனம் உள்ள பிரஜைகளாக நாங்கள் மாறுவது இந்த நாட்டுக்கு நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த உணர்வை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்பவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்ற உணர்வை கொடுப்பது தேசப்பற்றினுடைய ஒரு அடையாளம். இவ்வாறு நன்மையான விடயங்களிலும் இறையச்சமுள்ள விடயங்களிலும் நாங்கள் எங்களுடைய தேசிய பற்றை வெளிப்படுத்த முடியும். இதில் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இதற்கு முரணாக தேசியவாத சிந்தனையின் விளைவாக ஏனைய மக்களை இழிவாக கருதுவதோ அல்லது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பது போன்ற செயற்பாடுகள் ஈடுபடுவதையோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பிறந்த மண்ணை நாங்கள் தாராளமாக நேசிக்க முடியும், அதற்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்ற விடயத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்கின்றோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்றோடு வளர்ந்து வந்த எங்களுடைய சமுதாயமும் கூட எதிர்காலத்திலும் அடுத்தடுத்த காலங்களிலும் கூட நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரான கலாநிதி இமாரா அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். எந்த சமுதாயம் தன்னுடைய தேசத்தின் மீது, தான் வாழுகின்ற சமூகத்தின் மீது பற்று கொண்டு அந்த சமூகத்தின் விடிவுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் உயிர் வாழுகின்ற சமுதாயம். அதே நேரம் எந்த சமூகம் நாட்டை வெறுத்து அந்த நாட்டின் மீது பற்றுக்கொள்ளாமல் அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறதோ அந்த சமுதாயம் தன்னுடைய அழிவை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை நேசிப்பது போலவே எங்களுடைய நாட்டையும் நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே இன்று முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்று தனியான முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான அரபு மதரசாக்கள் இருக்கின்றன, 500க்கும் அதிகமான அஹதியா பாடசாலைகள் இருக்கின்றன. முஸ்லீம் மாணவிகளுக்கென்று தனியான விசேட சீருடை துணிகள் வழங்கப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கான விடுமுறை அரசு ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல ஏனையோருக்கும் வழங்கப்படுகிறது. ரமலான் கால விசேட சலுகைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. முஸ்லீம்களுக்கு என்று தனியான விவகாரங்களை கவனிப்பதற்கான திணைக்களங்கள் இருக்கின்றன. வக்ஃப் சபை இந்த நாட்டிலேயே இருக்கின்றது. முஸ்லீம் விவாகரத்து தனியார் சட்டம் என்று எங்களுக்கு என்று தனியான ஒரு சட்டக்கோவை இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அரசியல் யாப்பினூடாக கூட நாங்கள் அனுபவிக்கின்ற அதிகூடிய சலுகைகளும் உரிமைகளும் இந்த நாட்டில் இப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் அது வெறுமனே எங்களுக்கு கிடைத்ததாக நாங்கள் கருதிவிட முடியாது. இந்த நாட்டுக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பங்களிப்புகள், நாட்டுக்கு செய்த தேசிய பங்களிப்புகளின் விளைவாக இந்த நாட்டுக்கு கிடைத்த கௌரவத்தின் விளைவாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைத்த கிஃப்டாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பல விதமான பங்களிப்புகளை முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நாங்கள் அவ்வாறான பங்களிப்புகள் சிலவற்றை இங்கு ஞாபகப்படுத்துவது இன்றைய சுதந்திர தினத்திலே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக தேசிய பங்களிப்புகள் பலவற்றை எங்களுடைய முஸ்லீம்கள் செய்திருக்கின்றார்கள். மன்னர்களின் மிகவும் நெருக்கத்துக்குரிய வெளிநாட்டு தூதுவர்களாக முஸ்லீம்கள் கடமையாற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக எகிப்து நாட்டு மம்லூக்கிய அரசர்களோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இலங்கையிலே அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தூதுவரைத்தான் அக்காலத்தில் நியமித்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல,
உதுமான் லெப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் எங்களுடைய முன்னோர் இந்த நாட்டிலே கண்ணொருவை பிரதேசத்துக்கு வந்திருந்த பிரித்தானிய தூதுவர் ஜோன் பைப்பஸ் என்பவரை வரவேற்பதற்காக கண்டிய மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டவர் ஒரு முஸ்லீம் தூதுவர் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் சில போது அறியாதிருக்கலாம். அப்படிப்பட்ட பொன்னான வரலாறுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இராணுவ ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் ஏராளமான பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள். போர்த்துகேயர் இந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்த போது அவர்களுக்கு எதிராக சிங்கள மக்களோடு இணைந்து போராடியவர்கள் இந்த முஸ்லீம்கள். குறிப்பாக கள்ளிக்கோட்டை மன்னரிடம் சீதாவாக்கை மன்னன் மாயாதுன்னை உதவி கேட்ட போது அங்கிருந்து அனுப்பப்பட்ட அந்த கடற்படையின் தளபதியாக இருந்தவர் குஞ்சலி மரைக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் படைத்தளபதி. அவருடைய பரம்பரையினர் இங்கே தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ராஜசிங்க மன்னனுடைய படையிலே அவர்கள் தொடர்ந்தும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் வெள்ளவாய போராட்டங்களின் போது அந்த மன்னனிடத்திலே ஒரு தனியான முஸ்லீம் படை இருந்தது. அந்த தனியான முஸ்லீம் படை ஒட்டகப்படை என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுப்பந்திய என்று சிங்களத்திலே அதனை அழைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய மன்னர்களோடு பாதுகாப்பு ரீதியாக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக கடுமையான முயற்சிகளை செய்திருக்கு. இந்த நாட்டுக்கு வந்த போர்த்துகேயராக இருக்கலாம், உள்ளாந்தராக இருக்கலாம், ஆங்கிலேயராக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பாளர்களாக வந்தவர்கள். ஆனால் அரேபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த நாட்டை வலுப்படுத்தினார்கள், வெளிநாடுகளோடு தொடர்பை ஏற்படுத்தினார்கள், இந்த நாட்டினுடைய வியாபாரத்தை மேம்படுத்தினார்கள், இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்தார்கள். இந்த நாட்டுக்கு வந்த முஸ்லீம்கள் யாருமே ஆக்கிரமிப்பாளர்களாக வரவில்லை என்கின்ற ஒரு அழகான வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. லோனா தேவராஜா அவர்கள் தன்னுடைய 1000 வருட வரலாற்று பாரம்பரியம் கொண்ட முஸ்லீம்கள் என்ற தன்னுடைய நூலிலே மிக அழகாக இந்த விடயத்தை சுட்டி காட்டுகின்றார். முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், போர்த்துகேய படை இரண்டாம் ராஜசிங்க மன்னனை கொலை செய்வதற்காக வந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு முஸ்லீம் தாய் தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதித்து அவரை பாதுகாத்தார். அந்த தாய் வெட்டி கொல்லப்பட்ட போதோ அந்த தாயினுடைய இரத்தத்தை தன்னுடைய நெஞ்சிலே பூசி அந்த மன்னன் சொன்ன வார்த்தைகள், மாறக்களே என்னை காத்த இரத்தமே என்ற அந்த தாயினுடைய இரத்தத்தை கௌரவப்படுத்திய வரலாறுகள் இன்றும் நாங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய வரலாறுகளாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 1864 மார்ச் 21 இந்த நாட்டிலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. சரதியல் நிகழ்வு என்று இதனை சுருக்கமாக அழைப்பார்கள். சரதியல் கொள்ளையர்களை போலீசார் சுற்றி வளைத்து அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அதிலே துவான் முகமது சஃபான் என்கின்ற ஒரு முஸ்லிம் போலீஸ் அதிகாரி முதலாவது உயிர் நீக்கின்றார். அவர்தான் இந்த இலங்கையினுடைய போலீஸ் வரலாற்றிலே முதலாவது உயிரை கொடுத்து போராடிய போலீஸ் அதிகாரியாக கருதப்படுகின்றார். அவர் மரணித்த அந்த தினத்தை தான் இன்று வரைக்கும் இலங்கையிலே தேசிய போலீஸ் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமைக்குரிய வரலாறை கொண்டவர்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, மருத்துவத்துறைக்கு எங்களுடைய முஸ்லீம்கள் பல பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். யுனானி மருத்துவத்தினுடைய பல விடயங்களை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனுடைய ஆட்சி காலத்திலே தம்பதனியா கால பிரிவிலே மன்னனுடைய ஆஸ்தான மருத்துவராக கடமையாற்றியவராக கோபால முதலிகே அன்சார் இப்னு துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ அறிஞர் இருந்திருப்பதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அவருடைய அந்த சேவையை பாராட்டி மன்னன் ஒரு கிராமத்தையே அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்ததாக வரலாறுகள் பதிவாயிருக்கின்றன. அவ்வாறு மருத்துவத்துறைக்கு எங்களுடைய முஸ்லீம்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஏன், வணிகத்துறைக்கு நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய சர்வதேச வியாபாரத்திலே பெரும் கப்பல் போக்குவரத்துகளை மிக கச்சிதமாக செய்து சர்வதேச வர்த்தகத்திலே இடம் பிடிப்பதற்கு பங்களிப்பு செய்தவர்களாக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். தவளம் போக்குவரத்து முறை என்கின்ற ஒரு போக்குவரத்து முறை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தி உள்நாட்டு வியாபாரத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள். மர்ஹூம் நலீம் ஹாஜியார் போன்ற பெரும் செல்வந்தர்கள் அண்மை காலங்கள் வரைக்கும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்து பொருளாதார ரீதியாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலே கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் கூட அவருடைய புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது தன்னுடைய பொருளாதாரத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து உதவி செய்த ஒரு பெரும் வர்த்தகராக இந்த நாட்டிலே அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, அரசியல் துறைக்கு நாங்கள் பல பங்களிப்புகளை செய்திருக்கிறோம். இன்று தேசிய தினத்திலே தேசிய கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த சிங்க கொடி இலங்கையிலே அறிமுகமான வரலாறை நீங்கள் தேடி படித்து பார்க்கின்ற போது அதற்கு பின்னால் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாரசீகத்திலிருந்து வந்த முகலாய வைத்தியர்கள் சிலர் இலங்கை மன்னர்களை சந்திக்க சென்ற போது தங்களுடைய கைகளிலே சிங்க கொடியை வைத்திருந்தார்கள். அதனை மன்னருக்கு அன்பளிப்பாக கொடுத்த போதுதான்
இலங்கையிலே முதலாவது சிங்கக்கொடியை பயன்படுத்துகின்ற நடைமுறை தோன்றியிருந்தது. அதுக்கு பிறகு 1948களிலே பாராளுமன்றத்திலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அகமது சின்னலப்பை அவர்கள் தான் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றார்கள். இந்த சிங்க கொடியை நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்ததும் கூட ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகுதான் இந்த சிங்கக்கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்கின்ற வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மாத்திரமல்ல, 1919களிலே இலங்கையிலே மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்த தேசிய காங்கிரஸ், அதிலே ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து செயற்பட்டவர் டிபி ஜாயா போன்றவர்கள். துவான் புர்கான் ஜாயா அழைக்கப்படுகின்ற அவர் இந்த நாட்டினுடைய அரசியலிலே மிக பாரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தார். ஒரு சாதாரண பாடசாலை அதிபராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த அவர் இலங்கையினுடைய முதலாவது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்திருக்கின்றார். இந்த அளவுக்கு இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய பங்களிப்புகள் பல்வேறு துறைகளிலும் இருந்திருக்கிறது. விளையாட்டுத் துறையிலும் கூட எங்களுடைய முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். கொழும்பிலே இன்றும் எம்ஜேஎம் லாஃபிர் வீதி என்ற ஒரு வீதி இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். யார் அந்த எம்ஜிஎம் லாஃபியர் என்று நாங்கள் தேடி படிக்கின்ற போதும் அதுக்கு பின்னால் ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. இந்த நாட்டிலே விளையாட்டுத் துறையிலே சர்வதேச ரீதியிலே புகழ் பெறச் செய்த பில்லியர்ட் விளையாட்டிலே ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி நாட்டுக்கு சாதனை தேடிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரராக அவர் இருக்கின்றார். அவரை கௌரவிப்பதற்காக செங்கம்பல வரவேற்பு அரசாங்கத்தினால் அந்த காலத்தில் வழங்கப்பட்டிருந்தது. பத்திரிகைகளில் ஊடகங்களில் அவரை சாதனை நாயகன் என்று எல்லோரும் பாராட்டினார். அவருடைய நினைவாகத்தான் அந்த வீதிக்கும் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். கொழும்பிலே ஒரு தலைநகரத்திலே அவ்வாறான ஒரு கௌரவத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். கல்வித்துறையிலே நாங்கள் பல பங்களிப்புகளை செய்திருக்கிறோம். கலாநிதி பதியுதீன் முகமது உட்பட பலர் இந்த நாட்டுக்கு பல கல்வி சேவைகளை செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் கல்வி அமைச்சராக இருந்து இந்த நாட்டிலே பங்களிப்பு செய்த ஒருவராக காணப்படுகின்றார். கட்டடக்கலையிலே வாப்புச்சி மரிக்கார் போன்ற பெரும் பெரும் முஸ்லிம் கட்டடக் கலைஞர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். வாப்புச்சி மரிக்கார் வடிவமைத்து கொடுத்த கொழும்பு தபாலக கட்டிடமாக இருக்கலாம், கொழும்பு நூதன சாலையாக இருக்கலாம், இவ்வாறான பல கட்டிடங்கள் இன்றும் நாட்டினுடைய சுற்றுலாத்துறைக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் கிரகரி அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு சொந்தமாக இருந்த, அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை கூட அவர்கள் அரசாங்கத்தினுடைய கட்டடங்களை அமைப்பதற்காக தானம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்காக வேண்டி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இப்படி எல்லா துறைகளிலும் நாங்கள் பங்களிப்பு செய்ததன் விளைவுதான் இன்று முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக, எங்களுடைய உரிமைகளை ஓரளவுக்கு பாதுகாத்து கொண்டு நாங்கள் வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தேசிய பங்களிப்புகளை நாங்கள் கடந்த காலங்களில் வழங்கி இருந்ததன் விளைவு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சுதந்திர தினம் எங்களுக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். நாங்கள் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மாத்திரமல்ல, எங்களுடைய பங்களிப்பு என்பதை நாம் நினைத்துவிடக்கூடாது. சில நேரம் அந்த பங்களிப்பு என்பது பாரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆக குறைந்தது இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை நான் மதித்து நடக்கின்றேன் என்பது கூட இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற பங்களிப்பு. என்னுடைய சுற்றுப்புற சூழலையும் வீடுகளையும் நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன் என்பது இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற பங்களிப்பு. இப்படி சிறிய சிறிய பங்களிப்புகளை கூட நாங்கள் யோசிக்க முடியும். எங்களுடைய அடுத்த சந்ததியினரையும் நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற நட்பிரஜைகளாக உருவாக்குவது இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பெரும் கைங்கரியமாக இருக்கும். இது எங்களுடைய தேசம், நாங்கள் பிறந்த தேசம், நாங்கள் வளர்ந்த தேசம். எனவே இதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்தாக வேண்டும். இதுதான் இன்றைய சுதந்திர தினம் எங்களுக்கு உணர்த்துகின்ற பிரதான செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது அம்சத்துக்குள் நாங்கள் வருவோமாக இருந்தால், இப்போது நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். இன்னும் ஒரு சில வாரங்களில் நாங்கள் புனிதமான ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த ஷஅபான் மாதம், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ரமலானுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக உங்களோடு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித்தியாசமான சிறப்புகளை கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஷஅபான் மாதம் ஒரு விசேட ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. காரணம், இது ரமலானுக்கு தயாராகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ஷஅபான் மாதத்தை பொறுத்தவரையிலே இதனுடைய சிறப்புகளை முன்வைக்கக்கூடிய பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி நோன்பே பிடிக்க மாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு சில நாட்களில் நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள். இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு சில நாட்களில் நோன்பை தொடர்ந்து பிடிப்பார்கள்.
அவர்கள் ரமலானுக்கு அடுத்ததாக அதிகம் நோன்பு வைத்தது இந்த ஷாபானில் தான். மிக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த ஷாபானிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய கருத்துப்பட ஏராளமான ஹதீஸ்கள் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானிலே நோன்பு நோட்பதற்கான காரணத்தையும் முன்வைக்கின்றார். இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய அமல்களை அளக்கின்ற ஒரு மாதமாக இது இருக்கின்றது. எனவே அந்த நேரத்திலே நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் நான் நோன்பு நோட்கிறேன் என்ற கருத்துப்படவும் சில ரிவாயத்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது தொடர்ச்சியாக 30 நாட்களும் நாங்கள் நோன்பிருந்து அமல் செய்வதற்கான ஒரு மாதம். எனவே திடீரென ரமலானை நாங்கள் நோன்பிலே ஆரம்பிக்கின்ற போது அதிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டு விட முடியும். எனவே ரமலானுக்கு தயாராகும் முகமாக ஷபானிலேயே நாங்கள் ஒரு சில நோன்புகளை நோக்க ஆரம்பித்து விடுகின்ற போது அது எங்களுக்கு பயிற்சியாக அமைந்து விடுகிறது. அதுதான் இந்த ஷபானுடைய நோன்புக்கு பின்னால் இருக்கிற பெரிய தத்துவமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் சில போது கடந்த வருடம் நோயின் காரணமாகவோ பிரயாணங்களின் காரணமாகவோ அல்லது அனுமதிக்கப்பட்ட வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ கடந்த நோன்புகளை கதாவாக்கி இருக்க முடியும். அதனை நாங்கள் நோட்காமல் இருந்திருக்க முடியும். எனவே அந்த நோன்புகளை மீண்டும் நோற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இந்த ஷபானுடைய மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் எப்போது கதா நோன்புகளை நோட்பீர்கள்? அப்போது அவர்கள் சொல்கிறார், நான் ஷபான் வரும் வரைக்கும் அதனை சில காலங்களில் பிற்படுத்தி நோற்று இருக்கிறேன், ஷபானிலே தான் நான் சில போது கதா நோன்புகளை நோற்று முடித்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஷாபான் மாதம் கல்லா நோன்புகள் இருந்தால் அதனையும் நோற்று முடித்து விடுவதற்கான ஒரு களமாக அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான், இந்த ஷாபானுடைய இறுதி பகுதிகளில் நோன்பு நோட்பதை தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம், தொடர்ந்து நாங்கள் நோன்பு காலம் முழுக்க, ரமலான் மாதம் முழுக்க அங்கே நோன்பு நோக்க வேண்டிய தேவை இருப்பதால் ஷபானுடைய இறுதி பகுதியை நாங்கள் நோன்பு நோட்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப பகுதிகள், இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிகள் மிகவும் ஏற்றமானவை. ஷபானில் எல்லா நாட்களும் நாங்கள் நோன்பு நோக்க முடியும், அதற்கு எந்த தடையும் கிடையாது. குறிப்பாக திங்கள், வியாழன் போன்ற சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய நாட்கள், ஐயாமுல் பீல் என்று அழைக்கப்படுகின்ற பிறை 13, 14, 15 என்று வரக்கூடிய நாட்கள் போன்ற நோன்பு நோட்பதற்கு மிகவும் சுன்னத்தாக்கப்பட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த ஷாபானிலே நோன்பு நோட்பது கூட இன்னும் சிறப்பான ஒரு நடைமுறையாக இருக்கப் போகிறது. அதே போன்று குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமலான் வருகிறது. எனவே இப்போதிருந்தே நாங்கள் குர்ஆனோடு எங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஷாபானை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் ரமலானிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசுவை ஓத வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றவர்கள் இப்போது ஷாபானிலே ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 4-5 பக்கங்களையாவது ஓதுகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது, ரமலான் நெருங்குகின்ற போது அதனை அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையப் போகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு வேறு விசேடமான அமல்கள் எதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. எனவே அவ்வாறான அமல்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வதுதான் சுன்னாவை நாங்கள் கடைபிடிப்பதற்கான அடையாளமாக இருக்கும். ஆனால் நோன்பு நோட்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதிகமாக அவர்களும் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். இந்த ஷாபானிலே அவர்கள் நோன்பு நோட்டதைப் போல ஒரு மாதத்திலும் அவர்கள் நோன்பு நோட்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் நோன்பு நோட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸ் வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம், நீங்கள் இந்த ஷாபான் மாதத்தின் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோட்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த மனிதர் இல்லை என்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார்கள். நீங்கள் ரமலான் மாத நோன்பை முடித்ததும் இன்னும் சில சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னவென்றால், ஷாபானுடைய நோன்பினுடைய முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுகின்றது. அந்த நோன்பு தவறிவிட்டால் ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஃபர்லான நோன்பை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் ஃபர்து கிடையாது, சுன்னத்தான நோன்பு தான் ஷாபானிலே நோட்கின்ற நோன்பு. இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுக்குரிய தயாராகின்ற காலம். எனவே நாங்கள் இப்பொழுது ஒரு கவனமான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி பயன்படுத்த போகின்றேன், அதற்கான ஒரு அழகான திட்டமிடலை நாங்கள் இப்போது மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்வதாக இருந்தால், ஒரு தொழில் முயற்சியில் இறங்குவதாக இருந்தால் எவ்வளவு அழகாக கச்சிதமாக திட்டமிடுகிறோம். ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால் அதுக்கு எவ்வளவு அழகான பிளானை நாங்கள் வரைந்து கொள்கின்றோம். எனவே ஒரு நன்மைகளின்
பருவ காலம் எங்களை வந்தடைய இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு எங்களை வந்தடைய இருக்கிறது. அல் குர்ஆனுடைய கண்ணியமிக்க மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் இப்போதிருந்தே கட்டாயம் எங்களை திட்டமிட்டு வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானிலே இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஷாபானிலே நாங்கள் இந்த இரவு நேர வணக்கங்களை இலேசாக ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானிலே நான் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும், படித்து முடிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்ற இலக்குகளை வரையறுத்துக் கொள்கின்றவர்கள் அதை இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். ரமலானிலே நான் எப்படியான இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது, எந்த அளவுக்கு நாங்கள் இந்த முறை சதகா ஜகாத்துகளை நிறைவேற்றுவது என்ற திட்டமிடல்களை கவனமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது தனிநபர் திட்டமிடல். அதற்கப்பால் நிறுவன ரீதியான திட்டமிடல்கள் இங்கு அவசியமாக இல்லை. குறிப்பாக பள்ளி வாயில்கள், மஹல்லாக்கள் அழகான திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த ரமலானின் எங்களுடைய மஹல்லாவின் டார்கெட் என்ன, இலக்கு என்ன என்று வரையறுத்துக் கொள்ள வேண்டும். வழமையாக செல்வது போல ரமலான் வந்துவிட்டால் எந்த விதமான இலக்குகளும் இல்லாமல் வழமையான நிகழ்வுகளை மாத்திரம் நடாத்திவிட்டு நாங்கள் செல்வதை விட ஏதாவது ஒரு இலக்கை நாங்கள் வரையறுத்து செயற்பட முடியுமாக இருந்தால், அதற்கு இந்த ஷாபானை திட்டமிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியுமா இருந்தால் மிகவும் பரக்கத்தான ஒரு விடயமாக அது மாறும். உதாரணமாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பள்ளியிலே இந்த ரமலானுக்கு முன்னர் எத்தனை ரெகுலரான தொழுகையாளிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நாங்கள் முயற்சி செய்து அதனை எத்தனையாக உயர்த்துவது என்று மஹல்லாக்கள் திட்டமிடும். அப்போது தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்காக நாங்கள் டார்கெட் பண்ணி சில புரோகிராம்களை, வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணமாக எங்களுடைய மஹல்லாவிலே எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எத்தனை பேர் குர்ஆனை அழகாக திருத்தமாக ஓத தெரியாதவர்களாக இருக்கிறார் என்பதை இனங்கண்டால் இந்த ரமலானில் 30 நாளும் அவர்களுக்கு ஒரு விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமாக அது மாறிவிடும். வளர்ந்தோர்கள் இருப்பார்கள், ஆரம்ப காலங்களில் குர்ஆன் மதரசாக்களுக்கு செல்லாமல் அல்லது சென்றும் மறந்து விட்டவர்கள், குர்ஆனை ஓதுவதை விட்டு தவிர்ந்திருப்பவர்கள் இருப்பார்கள், குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருப்பார்கள். இவர்களை ஒரு வளர்ந்தோருக்கான குர்ஆன் பாடநெறி ஒன்றை இந்த ரமலானிலே பள்ளி வாயில்கள் ஆரம்பிக்க முடியுமா இருந்தால் அது நாங்கள் ரமலானுக்கு செய்கின்ற மிக பெரும் கைங்கரியமாக இருக்கும். மாத்திரமல்ல, குர்ஆன் வெறுமனை ஓதி பாராயணம் செய்துவிட்டு செல்வதற்காக வந்தது கிடையாது. பெரும்பாலான பள்ளி வாயில்கள் எந்த விடயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள்? தராவி தொழுகையில் முழு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும், ஹிஸ்பு மஜ்லிஸில் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க வேண்டும். இது நல்ல விடயம், அது தவறென்று நாங்கள் சொல்லவர்கள். ஆனால் குர்ஆனுடைய இலக்கு வெறுமனை ஓதி முடிப்பது அல்ல. குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக வந்தது. ஆக குறைந்தது இந்த ரமலானில் எங்களுடைய மஹல்லாவில் இருப்பவர்களுக்காவது ஆக குறைந்தது வளமையாக ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை, சின்ன சூறாக்களையாவது தப்சீரோடு விளக்கங்களோடு படித்து கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை மஹல்லாக்கள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் குர்ஆனுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய கண்ணியமாக அமையும். மாத்திரமல்ல, தஜ்வீத் வகுப்புகளை நடத்த முடியும். ஹிஸ்பு மஜ்லிஸ்களோடு சேர்த்து குர்ஆன் விளக்க வகுப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். சிறுவர்களுக்கு ஏற்ற கதைகள் குர்ஆனிலே நிறைந்து இருக்கின்றது. அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளின் கதை ஒரு நாள் அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்குவாசிகளின் கதை, ஒரு நாள் அஸ்ஹாபுல் ஃபீல் யானைப்படையினுடைய கதை என்று குர்ஆனில் இருக்கிற 30 கதைகளை தெரிவு செய்து அதனை மாணவர்களுக்கு அழகான கதை சொல்லக்கூடிய உலமாக்களை கொண்டு அழகான கதைகளாக முன்வைத்தால் பள்ளி வாயில்களில் சிறுவர்கள் நிறைந்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் சிறுவர்களை பள்ளி வாயில்களை விட்டு தூரப்படுத்துகின்ற விடயங்களில் தான் கூடுதலாக ஈடுபடுகின்றோம். அவர்கள் சத்தம் போடுகிறார்கள், ஓடுகிறார்கள் என்று அவர்களை துரத்துகிறோம். ஆனால் அவர்களை கவரக்கூடிய இவ்வாறான நடைமுறைகள் நம்முடைய பள்ளி வாயில்களில் மிக மிக குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரமலான் ஒரு வித்தியாசமான ரமலானாக இருக்க வேண்டுமா இருந்தால் இப்படியான வேலை திட்டங்களை பற்றி கட்டாய மஹல்லாக்கள், நிறுவனங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் நாம் ஞாபகம் ஊட்டணும். அதே போன்றுதான் அரபு மதரசாக்களாக இருக்கலாம், நம்முடைய ஊரில் இயங்கக்கூடிய நிறைய மதரசாக்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அவைகளும் கவனமாக திட்டமிட்டு இந்த 30 நாளையும் ஒவ்வொரு பிள்ளையும் கவனமான முத்தகீக்களை உருவாக்குகின்ற, தக்குவாதாரிகளை உருவாக்குகின்ற, சுவனவாதிகளை உருவாக்குகின்ற ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தலாம். குறைந்த ஒரு நாளைக்கு அரை மணி தியாலத்தை எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள் உள்வாங்கி அவர்களுக்கு ரமலான் விடயங்களை போதிக்கின்ற, அதனை செயற்படுத்துகின்ற, அவர்களுக்கு ஏற்ற வகையில் விளையாட்டுகளுக்கூடாக, செயற்பாடுகளுக்கூடாக இந்த ரமலானை பிரயோசனப்படுத்துகின்ற, போட்டி நிகழ்ச்சிகளுக்கூடாக அவர்களை ஊக்குவிக்கின்ற வேலை திட்டங்களை செய்ய முடியுமா இருந்தால் அது நல்ல முன்மாதிரியாகும். சில பள்ளி வாயில்கள் கடந்த வருடமும் அவ்வாறான சில செயற்திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். நல்ல பணப்பரிசுகளை அறிவித்து மாணவர்களுக்கு குர்ஆனோடு அவர்களை தொடர்புபடுத்துகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். பயான்கள் நடத்தப்படுகின்ற போது அதனை உன்னிப்பாக கேட்பதற்காக அது முடிந்ததும் கேள்வி பதில்களை நடத்தி பரிசுகளை கொடுத்தார்கள். இவ்வாறான நல்ல நடைமுறைகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும்.
பள்ளி வாயில்கள் வெறுமனே நாங்கள் மஹல்லா வாசிகளுக்கு கஞ்சி விநியோகம் செய்தோம், பேரிச்சம்பள விநியோகம் செய்தோம், தொழுகையை நடத்தினோம் என்கின்ற வளமையான கடமைகளை செய்ய வேண்டும். அதற்கு அப்பால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை மிக கவனமாக செய்து இந்த ரமலானை திட்டமிடுவதற்கான ஒரு காலமாக இந்த ஷாபானை பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனவாசிகளினுடைய கூட்டத்திலே நாங்கள் எல்லோரும் சேர்வதற்கு இந்த ரமலான் நல்லதொரு வாய்ப்பாக அமையும். எத்தனை பேருக்கு இந்த ரமலான் இன்னும் அமைத்திருக்குமோ தெரியாது. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் இந்த ஷாபானிலே துஆ செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையச் செய்வாயாக என்ற அந்த பிரார்த்தனை நாங்கள் ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னாலும் தொழுகையிலும் கூட கேட்டுக்கொள்வதனூடாக இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு ரமலான் கிடைப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் கிடைப்பதற்கு சமன். 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 82 வருடங்கள். எனவே ஒரு ஆயுள் கிடைப்பதற்கு சமன் ஒரு ரமலான் கிடைப்பது. எனவே அந்த ரமலானை சரியாக அடைவதற்கு திட்டமிடாமல் நாங்கள் ஏனோ தானோ ஒன்று அடையாமல் இந்த ஷாபானை அதற்குரிய களமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.